கஞ்சிப்பானை இம்ரான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இத்தாலியில் வைத்து மிக விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளார். இதுதான் இன்றைய நாளுக்கான பிரேக்கிங் நியூஸ். மிக மிக முக்கியமான செய்தி என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், இப்போ கொஞ்சம் காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், பாதாள உலக குழுக்கள், போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் என்று சொல்லி முக்கியமான தலைகள் எல்லாம் தொடர்ச்சியாக பிடிபட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அந்த முக்கியமானவர்களில் மிக மிக முக்கியமானவர் கஞ்சிப்பானை இம்ரான் என்று சொல்லலாம். இது பாதாள உலக குழுக்களினுடைய கைதில் ஒரு மிக முக்கியமான திருப்பு முன் என்று கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால், அவ்வளவு முக்கியமானவர் கஞ்சிப்பானை இம்ரான். இலங்கையால் மிகவும் தேடப்படுகின்ற ஒரு நபர். சர்வதேச ரீதியாக ரெட் நோட்டீஸ் என்று சொல்லப்படுகின்ற இன்டர்போல் போலீஸால் சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒரு நபர் தான் கஞ்சிப்பானை இம்ரான். இப்பொழுது இத்தாலியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மிக விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளார். இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் நடக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களாக இருக்கலாம் அல்லது வேறு சம்பவங்களாக இருக்கலாம், எல்லாத்திலையும் கூடுதலாக அடிபடுற பேர் யாருடைய பேர் என்று சொன்னால் அது கஞ்சிப்பானை இம்ரானுடைய பேர் தான். அவர் சொல்லி நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு, அவருடைய ஆட்களால் செய்யப்பட்ட சம்பவம் என்று சொல்லி இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்திகள் வந்து கொண்டே இருக்குத்தானே. அது மட்டும் இல்லாமல், இப்போ போன கிழமை உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகலை மலேசியாவுக்கு போயிருந்தவர், ஒரு ஆப்ரேஷனுக்காக போயிருந்தவர். ஆனால் திரும்பி வந்த பிறகு ஊடகவியலாளர்கள் கேட்டது, அது சரி, நீங்கள் மலேசியாவில் வச்சு கஞ்சிப்பானை இம்ரானை கைது செய்கிறதுக்காகத்தான் போனீங்களாமே, உங்களுடைய ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிட்டாமே, உண்மையானு சொல்லி கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் சிரித்து கொண்டே சொன்னவர், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, எதுவுமே ஃபெயிலியர் ஆகலை. ஆனால் இலங்கையில் உள்ள நடைமுறைகளுக்கும் வெளிநாடுகளில் இருக்கிற நடைமுறைகளுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது, சட்ட சிக்கல்கள் இருக்குது. நாங்கள் இங்கே செயல்படுற மாதிரி வெளிநாடுகளில் சுதந்திரமாக செயல்பட முடியாது என்று சொல்லி ஒரு வசனம் சொன்னவர். அதனால தான் சில விஷயங்கள் டிலே ஆகுதே தவிர, தாமதமாகுதே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை என்று சொல்லி ஏஎஸ்பி ரொஹான் ஒலுகலை ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருந்தவர். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், மலேசியாவில் வச்சு கஞ்சிப்பானை இம்ரான் குழுவை சேர்ந்த மிக முக்கியமான நபர் ரத்மலானை சைமா கைது செய்யப்பட்டிருந்தவர். அவர் கஞ்சிப்பானை இம்ரான் குழுவினுடைய நிதி பொறுப்பாளராக, அங்கே வர்ற காசுகள் எல்லாத்தையும் கையாள்றது இவர் தான் என்று சொல்லி, எனவே ரத்மலானை சைமாவை கைது செய்த உடனேயே பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டது அடுத்ததாக கஞ்சிப்பானை இம்ரானுக்கு தான் குறிவைக்கப்படும் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால், நிதி பொறுப்பாளரை கைது செய்தால் முதலாவது கேள்வி என்ன, உங்களோட பொஸ் எங்கேன்னு தான் கேட்டிருப்பேன் கட்டாயம். எனவே கஞ்சிப்பானை இம்ரான் எங்கே என்ற கேள்விக்கு உடனடியாகவே பதில் சொல்லிப்பார் ரத்மலானை சைமா. அதை வச்சு உடனடியாக ஸ்கெட்ச் போடப்பட்டிருக்கலாம். இப்போ அவர் இத்தாலியில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இது ஒரு பெரிய செய்தி, ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ். ஆனால் அரசாங்கம் சொன்னது, மிக முக்கியமாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெயசேகர சொன்னது 2 வசனம் தான். அதாவது, இத்தாலியில் கைது செய்யப்பட்டிருக்கார் கஞ்சிப்பானை இம்ரான், மிக விரைவில் இலங்கைக்கு கொண்டு வரப்படுவார், அவ்வளோதான். இதை தவிர வேறு எந்த விதமான டீட்டெயில்ஸும் சொல்லல. ஒருவேளை ஆளை இலங்கைக்கு கொண்டு வந்த பிறகு மிச்ச விவரங்களை வெளியிடலாம் என்று சொல்லி வெயிட் பண்ணினமா இன்னும் தெரியல. எனவே அவர் மிக விரைவில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட இருக்கின்றார். கஞ்சிப்பானை இம்ரான் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. கடத்தல், கொலை, மற்றது போதைப் பொருள் என்று சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் அவர் இலங்கையிலிருந்து வெளியேறி துபாய்க்கு சென்றதாக சொல்லப்படுது. ஒரு 4 வருஷம் அவர் துபாயில் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாள் துபாயில் வச்சு திடீரென்று ஒரு சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டு இவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். அதாவது அந்த டைமில் துபாயில் வச்சு கைது செய்யப்பட்டது தனியாக கஞ்சிப்பானை இம்ரான் மட்டுமல்ல, அவரோட சேர்த்து மாக்கந்துரை மதுஷ் அவரும் கைது செய்யப்படுறார். மாக்கந்துரை மதுஷ் இப்போ உயிரோட இல்லை, போலீஸ் கஸ்டடியில் வச்சு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரும் மிக மிக முக்கியமான பல ரகசியங்கள், பல தகவல்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய பல முக்கியமான அரசியல்வாதிகளினுடைய மறுபக்கத்தை தெரிந்தவர் மாக்கந்துரை மதுஷ் என்று சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 70-80 பேர் பற்றின ரகசிய தகவல்கள் அவருக்கு தெரியுமா என்று சொல்லி, அதனால தான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று சொல்லி ஆளை வச்சு விசாரிச்சா கணக்க பேர் மாட்ட வேண்டி வரும், அதனால பார்த்துக்கிட்டு இதாக செய்திடுவோம் என்று சொல்லி அப்படித்தான் மாக்கந்துரை மதுஷ் கொல்லப்பட்டார் என்று சொல்லி ஒரு தியரி இருக்குது. எனவே மாக்கந்துரை மதுஷோட சேர்த்து கைது செய்யப்பட்டவர் தான் கஞ்சிப்பானை இம்ரான். கஞ்சிப்பானை இம்ரான் குழுவினர் கைது செய்யப்படக்குள்ள இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு பாடகருடைய மகனும் அவர்களோடு அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி அவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதெல்லாமே 2019ஆம் ஆண்டில் நடந்த சம்பவம். மார்ச் மாதம் 28ஆம் உடனடியாகவே அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு அவர் மேல வழக்கு விசாரணைகள் நடந்து, அதே வருஷம் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் அவருக்கு 6 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்படுகிறது இலங்கை நீதிமன்றத்தால. அப்ப 6 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை என்று சொன்னால் 2019 கிட்டத்தட்ட 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரைக்கும் அவர் ஜெயிலுக்குள்ள இருந்து
கடூழிய சிறை தண்டனையை வந்து அனுபவிச்சிருக்கணும். ஆனால் 2023ஆம் ஆண்டிலேயே மறுபடியும் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். எனவே அதுக்கு பின்னாலேயும் சில அரசியல்வாதிகளினுடைய கைங்கரியங்கள் இருக்கலாம், அவருடைய விடுதலைக்கு பின்னாலேயும் என்று சொல்லி ஒரு சில ஊகங்கள் இருக்குது. எனவே இப்போ வந்து அவர் இத்தாலியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மிக விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். பிள்ளையான் எனப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் உட்பட 4 பேர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நீதிமன்றத்தில். எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலனறுவை மேல் நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டமா அதிபர் திணைக்களத்தால் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனது அந்த சம்பவம் சம்பந்தமாக. எனவே பொலனறுவை நீதிமன்றத்தில் வந்து வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. எனவே சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு இப்போதைக்கு மீட்சியே கிடையாது. இப்போதைக்கு இல்லை, நீ எப்போதைக்குமே மீட்சி கிடையாது. ஏன்னு சொன்னால் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் வழக்குகள் போய்கொண்டிருக்குது. இங்கால இப்போ பொலனறுவையில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு கொழும்புல வந்து வழக்கு விசாரணைகள் போய்கொண்டிருக்குது. ஒரு பக்கம் பேராசிரியர் ரவீந்திரநாத் அந்த கொலை வழக்கு, அதுக்கு பிறகு வேற கேசுகள், அங்கால ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்று சொல்லி. எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், ஒரு மனுஷனுக்கு வந்து அதிகாரமும் செல்வாக்கும் இருக்கிற காலப்பகுதியில் ஓரளவு தான் ஆடணும், ஓவரா ஆடக்கூடாது. ஓவரா ஆடி தேவையில்லாத வேலைகள் பார்த்தா இந்த மாதிரி தான் காலம் முழுக்க ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும். தானே. துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்த மற்றொரு மிக முக்கியமான போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஷிரான் பாசிக், அவர்கிட்ட வந்து தொடர்ச்சியாக விசாரணைகள் இப்போ நடத்தப்பட்டு கொண்டே வருது. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு சொந்தமான நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து பல்வேறு இடங்கள் இருக்குன்னு சொல்லி தகவல் அம்பலப்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 5 விடுதிகள் அவருக்கு சொந்தமாக இருக்குன்னு சொல்லி, அதை விட இன்னும் நிறைய சொத்துக்கள் இலங்கையில் அவருக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. இன்றைக்கு ஒரு தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்குன்னு சொன்னால், துபாயில் இருந்த காலப்பகுதியில் அவர் வந்து ஹெலிகாப்டர் ட்ரைனிங் எடுத்தவராம், ஹெலிகாப்டர் ஓடுறதுக்கான பைலட் ட்ரைனிங் எடுத்தவராம் என்று சொல்லி. ஏன்னா அவர் பெரிய கோடீஸ்வரன் தான், நிறைய காசு இருக்கும். அப்போ தனிப்பட்ட முறையில் தனக்குண்டு சொந்தமாக ஒரு ஹெலிகாப்டரை வாங்கி வைப்போம் என்று சொல்லி ட்ரைனிங் எடுத்தாரோ இன்னும் தெரியல. ஹெலிகாப்டர் ஓடுறதுக்கான பயிற்சி பெற்றுக்கொண்டார் துபாயில் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அவரிடம் நடத்தப்படுகின்ற விசாரணைகளில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் இதுவரை போலீசாருக்கு கிடைத்திருப்பதாக, விசாரணையாளர்களுக்கு கிடைத்திருப்பதாக மற்றொரு தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை கடற்படையினருக்கு சொந்தமான டோரா படகு ஒன்று விபத்துக்குள்ளாகி சேதமடைந்தது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து ஒரு கடற்படை அதிகாரி வந்து காணாமல் போயிருக்கின்றார். அவரை தேடுகின்ற நடவடிக்கைகள் இப்போது வரைக்கும் நடந்து கொண்டிருக்குது. இதுவரைக்கும் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் கூட அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியல. தொடர்ந்து தேடுதல் வேட்டை இரவு பகலாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதுக்கிடையில் வந்து அந்த கப்பலுக்கு என்ன நடந்தது, கப்பல் எப்படி மோதப்பட்டது என்று சொல்லி அது ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது. ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்டு கடலுக்குள்ள மூழ்கி இருக்கிற ஒரு கப்பல் மேலே மோதி இருக்கலாம், ஒரு படகு மேலே மோதி இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுது. இப்போ இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சைப்ரஸ் கொடியுடன் வந்த ஒரு மிக நீளமான கப்பல் ஒன்று ஏற்கனவே கடலில் மூழ்கி இருந்தது. அதாவது 155 மீட்டர் நீளமான ஒரு கப்பல் 2012ஆம் ஆண்டில் கடலில் மூழ்கி இருந்தது. அதாவது அங்குலான கடற்கரை இருக்கு தானே, அதில் இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே வந்து ஒரு கப்பல் ஒன்று 2012ஆம் ஆண்டு மூழ்கி இருந்தது. ஏன் மூழ்கினு சொன்னால், அது தாக்குதல் ஒன்று நடத்தப்படையில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அந்த கப்பல் வந்து கனகாலமாக அதிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஏன்னு சொன்னால், கப்பலில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு வந்து சம்பள பிரச்சனை, வேறு சட்ட சிக்கல்கள் என்று சொல்லி அது வந்து சைப்ரஸ் நாட்டு கொடியோட வந்த கப்பல். அந்த கப்பலோட பேர் என்ன சொன்னால் தெர்மாஃபைலி சியரா என்று சொல்லப்படுற ஒரு கப்பல். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த கப்பல் தான். இது வந்து கனகாலமாக அதிலேயே நின்று பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வந்து தண்ணிக்க மூழ்கிட்டுது. அதை யாரும் உரிமை கோரவும் இல்லை, அதை யாரும் கணக்கெடுக்கவும் இல்லை. அதில் இருந்த ஊழியர்கள் வந்து காப்பாற்றப்பட்டு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். இப்போ 155 மீட்டர் கப்பல் என்று சொன்னால் பிட்டிய கப்பல் தானே. எனவே அந்த கப்பலினுடைய அந்த எச்சங்கள் இருக்குன்னு தானே, உடைஞ்ச பகுதிகள், துண்டுகள். எனவே அதில் தான் இந்த டோரா படகு வந்து மோதி இருக்கலாம் என்று சொல்லி முதல் கட்டமாக சொல்லப்படுது. என்னடா டோரா படகு வந்தோன்று கேட்கல, திடீரென்று ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் ஒன்று கேட்டிருக்குது. கேட்ட உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து பெரிய புகை மண்டலம் எழுந்திருக்குது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தகவல்கள் வந்து இருக்குது. எனவே அந்த புகை மண்டலம் எழுந்ததுக்கு காரணம் இந்த ஒரு மோதல் சம்பவமாக இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுது. இனி விசாரணைகள் தான் முழுமையான தகவல்கள் தெரிய வரும். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.